ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஷியர் கீ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் காங்கிரீட் நம்ம முடிச்சுட்டு ஷட்டரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ஷியர் கீ அப்படின்றது என்னென்னா, நம்ம பிளிந்த் பீம் போட்டதுக்கப்புறம் இந்த கம்பிக்கு நடுவில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கணும். ஒரு கல்லாவோ இல்லை அந்த இடத்துல ஏதாவது க்ரிப்புக்காக ஏதாவது வைக்கணும். அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் டு ஸ்லைடிங் சொல்லுவோம். ஷியர் கீ அப்படின்றது ரெசிஸ்டன்ட் டு ஸ்லைடிங். அதாவது நம்ம சர்ஃபேஸ் வந்து ஃபுல் ஃபினிஷாக இருந்தது அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம போட போகிற காங்கிரீட் வந்து இது வந்து ஸ்லைடிங் ஆகும். ஸோ அந்த பிளிந்த் பீமுக்கு உண்டான டாப்லேயும் அடுத்து நம்ம போட போகிற காங்கிரீட்டுக்கும் ஒரு கிரிப்பு வேணுன்றதுக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா, நம்ம பிளிந்த் பீம் வந்து ஷட்டரிங் பிரித்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஹனி கோம்ஸ் இல்லாத மாதிரி நம்ம காங்கிரீட் போடும்போதே வந்து அதோடய குவாலிட்டி வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, ஹனி கோம்ஸ்ன்னு நமக்கு எதுவும் வரலை. ஸோ எப்போவுமே சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி பிளிந்த் பீமோட சைடில் வந்து ஹனிகோம்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து கம்பிக்கு வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.